விழிப்பு வந்தும் இன்னும் விடியவில்லை. ஏன் ஏன் இந்த நிலை? உங்களுக்குள்ளேயே வேற்றுமை வேர்களை வேரூன்ற விட்டுவிட்டு விடியலுக்காய் ஏங்குவதில் என்ன லாபம்? இன்றைய சமூகத்தின் பல தளங்களில் இச்சமகால பிரச்சனைகளை நாம் தரிசிக்கின்றோம். போதும், பொறுத்தது போதும் என்று இச்சமுதாய சலக்குகளை உடைத்தெறிய இன்றைய இளம் தலைமுறை தொடுக்கும் கேள்விகளுக்கு விடை காணும் முயற்சியே இந்த வேள்வி. இதோ தொடங்குகிறது வேள்வி. உங்களுக்கு என்னை தெரிகிறதா? நானும் உங்களில் ஒருவன் தான். நான் மேடை மீது. இதுதான் வித்தியாசம். உங்கள் சார்பிலேதான் நான் இங்கு நிற்கிறேன். அவ்வளவுதான். மற்றபடி நான் தான் நீங்கள், நீங்கள் தான் நான். என்ன இன்னும் விளங்கவில்லையா? நாங்கள் ஊதியத்திற்காய் உழைப்பை விற்கும் கூட்டம், உணர்வை எரித்து உயிரை கொடுக்கும் கூட்டம், காலாகாலமாய் நாதியத்து நடுத்தருவில் நிற்கும் கூட்டம், அடக்கிவாசி. ஆமாம், ஆமாம். இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். உங்கள் சுதந்திரத்தை மொத்தமாகவும் சில்லறையாகவும் தள்ளுபடி விலையில் தள்ளிவிட்டார்கள் நீங்கள். ஒரு வர்க்கத்தை சொர்க்கத்திலும் ஒரு வர்க்கத்தை நரகத்திலும் வாழ வைத்த வழிகள் நீங்கள். சுமையை இருட்டில் தடுக்கி சாதிச்சகதியில் வழுக்கி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் அடிமை சங்கிலி, இடுப்பை காலை இழுக்க இழுக்க நாம் வெகு தூரம் கடந்து விட்டோம். வெகு நேரம் காத்து விட்டோம். ஆனால் இன்று நாங்கள் விழித்துக் கொண்டோம். உங்களுக்குள் நாங்கள் ஐக்கிய வேள்வி வளர்க்கப் போகிறோம். வேள்வி நடத்தப் போகிறீர்களா? எங்களை மீறி உங்களால் புதுகளால் ஒன்றும் பண்ண முடியாது. கருப்பு துணியால் கண்கட்டிய நீதி தேவதையை காசு துணியால் வாய்கட்டுபவர்கள் நாங்கள். சமூகத்தின் அத்திவாரம் கொள்கைகள் அல்ல, கோடிகள் என்ற இயற்றாத திருத்தத்தின் இயக்குனர் நாம். சாம பேத தான தண்டம் அத்தனையும் பாவித்து உங்களை உங்கள இடத்தில வைப்போம். பூமி பூமிதான், வானம் வானம்தான். நாங்க மேலதான், நீங்கள் கீழே கீழதான். இப்படித்தான் கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றுகின்ற இவர்களின் கூச்சலுக்கு கூனி குறுகி நின்றோம். இனிமேல் நம் கைகள் ஒன்றுபட்டு உறுதி வரும். இனிமேல்
உயரட்டும் தலைகள். இனிமேல் மேன்மை கொள்ளும் புகழ் விளங்கட்டும் உலகமெல்லாம். நிறுத்துங்கள். சிரிக்க மட்டும் தெரிந்த ஈனர்களே, இனி அளவும் கற்றுக்கொள்ளுங்கள். ஒன்று மட்டும் கூறுகிறோம், உங்களை விட உயர்ந்தது உலகில் இல்லை என்பவர்களே, உங்களை விட தாழ்ந்ததும் உலகில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மனிதர்களே, உங்களை அடக்காமல் விட மாட்டோம். அச்சமில்லை, 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 அச்சம் என்பதில்லை. இவர்கள் ஒன்றுபட்டு நிற்கும் மகத்தான மனிதர்கள். இவர்களின் முகத்தில்தான் எத்தனை மகிழ்ச்சி. இவர்கள் லட்சிய சமுதாயத்தின் படிக்கட்டுக்கள். இவர்களின் கண்களில் தெரிவதுதான் என்ன? இதுதான் மானுடத்தின் உயிர் தீயா? அது சரி, இப்போது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? யாகசாலையா கட்டுகிறார்கள்? வேள்வி வளர்க்க போகிறார்கள் போல் தெரிகிறது. அப்படி என்றால் இந்துக்கள் மட்டும்தானே இன்னும் செல்லலாம். இல்லை, இங்கு யாரும் வரலாம். இங்கு மதபேதம் இல்லை, சாதி இல்லை, வர்க்கம் இல்லை, இனம் இல்லை, இல்லை. இது ஐக்கிய வேள்வி. இந்த வேள்வி தீயில் வேகப் போவது சமுதாய சாக்கரைகள். இந்த வேள்வியின் ஒற்றுமை தீ ஓங்க 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 என் கண்களில் தெரிகிறது. பூங்குயில்கள் பூவாலம் பாடும் புது விடியல், புது விடியல், புது விடியல். இவர்கள் விழித்துக் கொண்டுள்ளார்கள். ஆனால் இவர்களிடம் ஏதோ ஒரு குறை. ஏதோ ஒரு குறை. ஏதோ ஒரு குறை. பாத்தி நமக்கு வந்த நிலைமை இப்பவெல்லாம் அவங்க நிறைய படிச்சிட்டாங்க. பெண்களுக்கும் சம உரிமை கொடுத்துட்டாங்க. எங்களை பார்த்து அதிகள் பயப்படுற காலம் போய் இப்ப அதிகளை பார்த்து நாங்க பயப்படுற காலம் எல்லாம் வந்துட்டது. சம்பளத்தை கூட்டி கேட்கிறாங்க.
கொடுக்காட்டி வேலை நிறுத்தம். ஒழிக ஒழிக. தட்டி கேட்க தொழிலாளர் சங்கம் வேற. போற போக்க பார்த்தா எனக்கு எனக்கு கை காலெல்லாம் நடுக்குது. எங்களுக்கு கெதியில போட்டு வச்சிருவாங்க போல கிடக்குது. இல்லை, பயப்பட தேவையில்லை. அதற்கு என்னிடம் எங்களிடம் ஒரு ஒளி இருக்கிறது. என்ன என்ன யோசிக்கிறிய? என்ன திட்டம் என்று புரியலி. புதிய திட்டம் இல்ல, பழசுதான். ஆனால் பலமானது. இன்னும் புரியலி. பிரித்தாளும் தந்திரம், பிரித்து ஆளும் தந்திரம். எல்லோரும் அறிந்தது, ஆனால் எல்லோரும் விடுவது. இன்னும் என்ன யோசிக்கின்றீர்கள்? இவர்கள் தானே ஒன்றுபட்டு நிற்கிறார்களே, இவர்களை எப்படி பிரிப்பது என்றுதானே யோசிக்கின்றீர்கள்? இல்லை, நீங்கள் இவர்களை, அதாவது உங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆமாம், புரிந்து கொள்ளவில்லை. அவர்களை உற்று பாருங்கள், நன்றாக உற்று பாருங்கள். இப்போது தெரிகிறதா அவர்களின் குரல்? அவர்களிடம் ஆண்டாண்டு காலமாய் இரத்தத்தில் இரத்தமாய் உயிரில் ஊறிய தாழ்வு மனப்பான்மை இன்னும் தவறவில்லை. அத்துடன் அவர்கள் ஒழித்ததாக கூறும் சாதி மத சலக்குகள் அவர்களையே அறியாமல் இன்னும் ஆழமாக அவர்களுக்குள் உறங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. அவற்றுடன் பிரதேசவாதம் இன்னும் ஜீவிக்கின்றது. அவர்கள் பலவீனம், எங்கள் பலம். அதனை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்வது போல் சாதி பேயை, இனப்பேயை, மதப்பேயை மறுபடியும் அவர்களிடையே குத்துவோம். சாதி பேய், மதப்பேய், இனப்பேய். அப்போ நான் அவர்கள் பழையவர்கள், நான் புதுசு, நான் பிரதேசவாத பிசாசு.
ஆள எங்களை கண்டால் சால்வைய இடுப்புல கற்றவன் இப்போ எங்க கட்டியிருக்கான்னு பாத்தியலே. உதத்தான் சொல்றது பாருங்கோ, களி காலம் உண்டு. யார் கனவுது? வா வா, நீங்கள் எல்லாம் இப்ப பெரிய ஆக்களடாப்பா. என்னையா இப்படி சொல்றீங்க? என்ன இருந்தாலும் நீங்கள் போட்ட உப்பு தானே எங்க உடம்புல ஓடுது. ஏனையா கூப்பிட்ட நீங்க? கனகு, நீங்கள் எல்லாம் இப்படி ஒன்றுபட்டு நிக்கிறத பார்க்க எனக்கு எனக்கு புல்ல இருக்கு, சரியான பெருமையா இருக்குது. உண்மையாவா ஐயா? பின்ன பொய்யே சொல்றேன். எங்கட சனம் இப்படி ஒன்றானுண்டு நல்லா உழைச்சா எங்கட மண்ணுக்கு தானே பெருமை. எங்களுக்கு சரியான சந்தோஷமா இருக்குது. எல்லாம் உங்களோட தயவுதான் ஐயா. அது சரி கணக்கு, நீங்கள் ஏதோ யாகம் செய்றீங்களா? உண்மை? ஓமையா, எங்கள விடிவுக்காய் விளக்கேது நிக்கிறோம். விடியலோ இப்ப விடிஞ்சுதானே கிடக்கு. அது சரி, அதுக்கு பணத்துக்கு என்ன செய்ய? இப்படித்தானே அங்க இங்க கடனை வாங்கி. என்ன கடனோ வாங்குறிய? சி, என்ன மானக்கேடு. சரி சரி, இனி கடன் வாங்குற சேட்டு எல்லாம் வேண்டாம். எவ்வளவு பணம் என்றாலும் நாங்கள் தாரோம். அதை சொல்லத்தான் கூப்பிட்டன. ஐயா, நல்ல நேரத்துல கடவுள் மாதிரி வந்தவங்களுக்கு உதவி செய்தீர்கள். இந்த உதவிய இன்றைக்கு மறக்க மாட்டோம். அப்ப நாங்கள் வாரம் கணக்கு. ஓமையா, கணக்கு. இப்போ உங்களோட தலைவர் அழகன் ஐயா. யார் யார்? அழகனோ? நல்ல அழகுதான். அழகன் இந்த ஊரவனே? இல்லை ஐயா, நான் அப்பவே நினைச்சனா நீங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒற்றுமையா நிக்கிறத கண்டு எவ்வளவு பெருமைப்பட்ட நான். இப்ப தானே விளங்குது. என்ன என்னையா விளங்குது? என்னவோ அடே, நீ நாங்கள் பிறந்து வளர்ந்த மன்னடா இது. எங்களுக்கு ஊன் கொடுத்து உதிரம் கொடுத்து உயிர் கொடுத்து வளர்த்த மன்னடா இது. இதை புறத்தியான் வந்து ஆள்றது. கடவுளே கடவுளே, அதுதானே. இவ்வளவு நாளும் இந்த விஷயம் எங்களுக்கு விளங்காமல் போச்சு. எங்கட அறிவு அவ்வளவுதான். உங்களோட முதலாளி மேல அறிவுக்கு நாங்கள் கிட்ட உன்னிக்கிறார்கள். காலாகாலமா நாங்கள் ஆண்டு வந்த மண்ணை வந்தான் வரத்தான் எல்லாம் ஆடுறது அவ்வளவு சரியில்லைத்தான். மற்றது கணக்கு, இன்னும் ஒரு விஷயம் எங்கட காதுல விழுந்தது. உங்களோட செயலாளர் பெரிய மகன் மகளை காதலிக்கிறாமடா. என்ன பாத்தி? உனக்கு வார கோபத்தை நீதாண்டா மனுஷன். நீ எங்கட ஆள். உன்ற உடம்புல எங்கட சாதிரத்தம் ஓடுது. ஆயிரம்தான் ஒற்றுமைன்னு கதைச்சாலும் காலா காலமாக நாங்க கட்டி காத்த எங்கட சாதி பெருமையை விட்டு கொடுக்க முடியும். அதே எல்லாரும் சரிசமமா வாழ்றதுண்டா அது சுடுகாட்டுல மட்டும் தாண்டா. இல்ல, நீ உங்களோட ஒற்றுமையைத்தான் பெருசென்று நினைச்சான். உண்ட மகனுக்கு தாடி கைத்தையும் எங்கட சாதி ஜனத்துக்கு தூக்கு கைத்தை மாட்டிட்டு போ. உங்களின் ரத்தமும் அதுகளின் ரத்தமும் கலந்து பிறக்கிற உன்ற பேரனுக்கு ஒற்றுமை வேதம் மோது போ. இல்ல இல்ல,
என்னை உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்காது. ஏனெனில் நான் உங்கள் மத்தியில் இல்லை. என்னை உயிரோடு புதைத்து விட முயலும் உங்கள் மத்தியில் இருந்து நான் வெகு தூரம் சென்று விட்டேன். என் உடலில் இரத்த கரைகள், கைகளில் விலங்கு, ஆயினும் நான் மரணிப்பதில்லை. மனிதன் இறக்கலாம், மரணம் இறக்காது. நான் மானுடம். இங்கு ஏன் வந்தாய்? இறுதி நம்பிக்கை வேர்கள் இவர்கள் சிந்திக்கும் திறனற்றிருக்கிறார்கள். இவர்களுக்குள்ளே இவர்களையே அறியாமல் புறையோடி போயிருக்கும் சில சமுதாய கரைகளை துடைக்க வேண்டும். முயன்று பார். விழியிருந்தும் பார்க்க முடியாதவர்களே, வழியிருந்தும் பிழைக்க முடியாதவர்களே, சிறகிருந்தும் பறக்க முடியாதவர்களே, ஒன்று மட்டும் உயர முடியாதவர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். ஒற்றுமை என்றீர். எங்கே கண்டீர் ஒற்றுமை? வெறும் வாய்ப்பேச்சில் வருவதல்ல ஒற்றுமை. உங்கள் உணர்வில் உறைந்து உயிரில் பதிந்து கிடக்கும் இன, மத, சாதி, மண்வரிகளை வெறும் வாய்ப்பேச்சால் களைந்து விட முடியாது. அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்குள்ளே உறைந்து கிடக்கும் சமுதாய சாக்கடைகளை சுட்டெறியுங்கள். உங்கள் வெள்ளித்தீயில் முதலில் வேகட்டும் உங்கள் கலைகள். உங்கள் அனலில் அவியட்டும் உங்கள் குறைகள். இந்த தணலில் தகரட்டும் உங்கள் தாழ்வு சிக்கல். ஜாதி பித்தர்களே, ஓடும் முதிரத்திலும் ஒழுகி வடியும் கண்ணீரிலும் ஜாதி தெரிவதுண்டா உங்களுக்கு? வேண்டாம், வேண்டாம் இந்த ஜாதி. எறியுங்கள், எறிந்தே விடுங்கள். அப்போ மத வேதம் ஒரு மாயை. எந்த ரசாயனம் மதத்தின் நிறம் காட்டும், எந்த பௌதீகம் மதத்தின் குணம் காட்டும். இப்போது தேவை இன்ன மத ரத்தம் என்று விளம்பரம் பார்த்ததுண்டா? சொல்லுங்கள், சொல்லுங்கள். அப்போ இனம், எல்லா இனமும் உண்டு. இல்லாத ஒரே இனம் மனித இனம். இல்லை, இல்லை, நான் வெட்கத்தில் விழுகிறேன், துக்கத்தில் அழுகிறேன். எங்களுக்கு விடுதே இல்லையா? உண்டு, உண்டு, உண்டு. ஒரு மனிதனின் உள்ளத்திலும் ஜாதியின் சடலம் எரிக்கப்படும் போது, பிரதேசவாத பிரேதம் புதைக்கப்படும் போது, இனத்துவேசம் தொடக்கப்படும் போது, மதவெறி பறிக்கும் போது எங்களுக்கு விடுக விடுமா? இல்லை, இல்லை. அவற்றுடன் கரையற்ற ஒற்றுமை ஜோதியில் கலந்து விட்டால் நீங்கள் யாவரும் ஒவ்வொரு அக்கினி குஞ்சுகள். உங்கள் உண்மையில் வேகட்டும் இந்த வர்க்கம். உங்கள் ஒளியில் ஒளியட்டும் இவர்கள் முகங்கள். உங்கள் ஒளியில் ஒளிரட்டும் எனது பிம்பம், ஒளிரட்டும் எனது பிம்பம். இல்லை, இல்லவே இல்லை. ஒற்றுமை, வாழ்க ஒற்றுமை. இவ்வளவு நேரமும்
பெரும் பார்வையாளர்களாய் இருந்தது போதும். இதோ நாங்களும் இந்த ஒற்றுமை தீயில் ஒன்று கலப்போம். வாருங்கள் வாருங்கள், வாழ்க ஒற்றுமை. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று உங்களுக்கு புரிகின்றதா? எனக்கு புரிகின்றது. ஆண்டான் அறிவு கூறும் வர்க்கத்தை சாட்டை கொண்டு அடிக்கின்றார்கள். இந்த சாட்டைகளால் சாடப்படுவது அந்த வர்க்கம் மட்டும்தானா? இல்லை, ஒற்றுமை தீயை இல்லாது ஒழிக்கும் சில சமுதாய சரக்குகளையும் தான். இது மதவரிக்கு, இது ஜாதி வரிக்கு, இது இனவரிக்கு, இது பிரதேச வரிக்கு. இனிமேல் இவர்களை என்ன செய்ய போகிறீர்கள்? இவர்கள் சுட்டரிக்கப்பட வேண்டியவர்கள். சுட்டரிக்க நெருப்பு? இதோ இந்த வேள்வித்தீதான். இந்த வேள்வித்தீயில் முதலில் வேக போவது இந்த இன மத ஜாதி பிரதேசவாத பிசாசுகள் தான். அப்படி என்றால் உங்களின் முடிவு? இதுவரை நாங்கள் பாத்திரத்தை தான் கழுவினோம். இனிமேல் சமுதாய சாத்திரத்தை கழுவுவோம். சமுதாய சாத்திரத்தை கழுவுவோம். ஐக்கிய வழி அன்புத்தி வளர்ப்போம். அன்புத்தி வளர்ப்போம். அன்புத்தி வளர்ப்போம். அது எந்த கோயில் மணியோசை? அது கோயில் மணியோசை அல்ல, மானுடத்தின் மகிழ்ச்சி மணியோசை. மானுடத்தின் மகிழ்ச்சி மணியோசை. மானுடத்தின் மகிழ்ச்சி மணியோசை. இதோ மானுடத்தின் மறுபிறப்பு. அக்கினி குஞ்சொன்று கண்டோ, அதை அங்கோடு காட்டிடை பொந்திடை வைத்தோ. வென்று அணிந்தது காடு, வென்று அணிந்தது காடு. தடல் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பொன்று உண்டோ. அதோ என் கண் முன்னே தெரிகிறது விடியல். விடியட்டும், விடியட்டும். பனித்துளியில் புல்வெளிகள் தலை துவட்டு மீற விடியலினி நமக்கு வேண்டாம். ஐக்கிய வேள்வியில் வென்று மலரும் வீர விடியல்களே இனி விடியட்டும். அதுவரை இந்த வேள்வித்தீ ஓங்கி வளரட்டும், ஓங்கி வளரட்டும், ஓங்கி வளரட்டும், வளரட்டும், வளரட்டும்.